ஓர் அசலானது 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்க. சரிங்களா? இந்த கணக்கு ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது ஒரு அசல் வந்து எவ்வளோ மாறுதா? 20,100 மாறுது. அப்போ அது என்னன்னு எடுத்துக்கணும், நம்ம மொத்த தொகைன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 20,100. இந்த கணக்கில் ஃபார்முலா இல்லாமல் போடுறதுனால அசல் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? அசல் வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% அப்படின்னு எடுத்துங்க. புரியுதா? இப்போது வட்டி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10% இருக்கு இல்லையா? ஓராண்டுக்கு 10%, 5 ஆண்டுக்கு எவ்வளோ வரும்? 5 × 10. அப்போது மொத்தமாக எத்தனை சதவீதம் வட்டி? 50% வட்டி. புரியுதா? இப்போது அசல் வந்து எத்தனை சதவீதம்? 100%. வட்டி எவ்வளோ? 50%. அப்போ மொத்த தொகை வந்து எத்தனை சதவீதம் வரும்? ரெண்டுத்தையும் கூட்டுக்கிட்டிங்கன்னா 150% தான் என்னது வரும்? மொத்த தொகை. புரியுதா? அதாவது அசலை 100% எடுத்துங்க, இந்த வட்டி வீதத்தையும் ஆண்டுகளையும் பெருக்கிடுங்க, அதுதான் வந்து வட்டி. புரியுதா? அது வந்து எத்தனை வந்துடும்? 5 × 10 50%. இதுதான் அது வட்டி. இந்த 100%ங்கிறது அசல். இது ரெண்டுத்தையும் கூட்டினா வரும்? மொத்த தொகை. ஓகேவா? அப்போது இந்த மொத்த தொகை 150% தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 20,100ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? அசல் கேட்டிருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ? 100% என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? இப்போ இந்தமாரி ஒரு ஸ்டெப்பு எழுதிட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 150ஆல் வகுத்துருங்க. வகுத்தா என்ன வரும் பாருங்கள்? 20,100 × 100 / 150. ஓகேவா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 3 5 15, 2 5 10. ஓகேவா? இந்த 3ஆல் இது அடிக்கலாம். 6 3 18, மீதி ஒரு 2 இருக்கும். 7 3 21, 2 0. இப்போ மீதி என்னென்ன இருக்குது? 6,700 × 2 பெருக்குங்க. 67 × 2 7 2 14, 134, 2 0 இருக்கு இல்லையா? அது போட்டுருங்க. அப்போ இதுதான் என்னது? பிரின்சிபல் அசல். புரியுதா? இப்போது இந்தமாரி ஒரு கணக்கு விட்டாங்கன்னா ஃபார்முலா இல்லாமலே இதுமாரி தான் போடணும். வட்டி விதத்தையும் ஆண்டுகளையும் பெருக்கிட்டால் அதான் வட்டி. ஓகேவா? தேங்க்யூ.